Hello guys, welcome to DVD programming. இன்னைக்கு நம்ம இந்த கிரானி சாப்டர் 3 தான் ப்ளே பண்ண போறோம். சென்டினியல் ஃபர்ஸ்ட் கிரானி மட்டும் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். கிரானி ஒரு வாட்டி, அதுக்கு அடுத்து சென்டினியல் ஒரு வாட்டி. எதுக்கு நம்ம இப்படி எழுதுறோம்? ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி அதிக வீடியோஸ் வரும், நல்லா இருக்கும். ஏன்னா பெட்ராக் எடிஷன் இந்த பெட்ராக் எடிஷன் கிடைக்கல, கரெக்ட் தானே? அதான் ஒரு இதையாவது போட்டு சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி சரி என்ன ஃபேன் ஓட மாட்டேங்கி? ஃபேனை அங்கே கூட்டி வச்சுட்டு வா. பாருங்க சுவிட்ச் ஆனில் இருக்கா? சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம இன்ட்ரோ இல்லாமல் வந்துருக்கோம், அவ்வளோதான். கிரானி 3க்கு இன்ட்ரோ இருக்காது. இல்லாட்டி இன்ட்ரோ போட்டு கடுப்பு ஏற்றுவானுங்க, அதுக்கு தான் தேவையெல்லாம் அணி எதுக்கணும். குப்பை சத்தம் போட இந்த குப்பை தட்டி ஏன் திரும்ப சத்தம் போடுது? நம்ம டிக்கெட்டு வாங்காமல் உள்ளே போகிறோமா ட்ரெயினுக்கு, அதனால சத்தம் போடுதான். எப்போதுமே நாம் ஃபஸ்ட்டு கிரானி இப்படி வந்து ஏமாற்றிக்கலாம். அது வந்து தரது விட்டுட்டு போயிடும் பிகாஸ் இருக்கு. சரி வந்து பாடு. கேள்வி சத்தம் இருக்குது சொல்லி வாய்மூல வந்துருக்கு. நீங்கள் வந்து படுத்து தொலை, வாங்க வாய்ஸும் கொடுக்கணும். நீங்கள் நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலாம் தெரியுமா? ட்ரெயின் எஸ்கேப்பா? ஒரு பொருளும் கிடைக்கல. சுவிட்ச் போர்டை போட்டு தட்டிக்கிட்டு இருந்தேன். தோடி மேலே ஓடுங்க. மொட்டை இங்கே படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவன் ரூமில் படுத்துக்கலாம் மாட்டான். என்ன இருக்கு? பெட்லாக்கி தேவையில்ல. மொட்டை வைக்கலையே நீ சத்தம் முடியாதா? ஆமாம் அடங்க மக்கா ஷார்ப் ஆகிட்டு போகலாம் மொட்டை. அந்த மொட்டை மாடியில் 2 பக்கமும் இது மோனே ஓட்டை. எதில்? மொட்டை மாடிக்கு ஒரு காக்கா உட்காந்துருக்குமே அந்த இடத்துல. ஆமாம் 2 இடத்தையும் ஓட்டணும். செடி இருக்கணும். செடி இருக்கு. இப்போ என்ன பண்ண மாட்டேனா? ஏன்னா லிஃப்ட்டு கீழே இதுக்கு வெப்பன் கீ இருக்குன்னு நினைக்கிறேன். வெப்பன் கீயா? இங்கேயா? எனக்கு கொஞ்சம் ஃப்ளேர் விட்டு தான் எங்கேயாவது மாட்டோம்னு நினைக்கிறேன். சேஃப் லாக்கி எங்கே இருக்கும்? அது சரிதான், சேஃப் லாக்கி எல்லாமே அங்கே தான் இருக்குது. வெப்பன் கீ இப்போ நம்ம மேலே போக முடியாத. கிரானி இப்போ தான் மேலே வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு சத்தத்தை போட்டு லிஃப்ட் ஆன் பண்ணிட்டு போனோம்னா ஓகே. கிரானி எங்கே இருக்கும்? நேரத்துக்கு கீழே போய்கிட்டு இருக்கோம். அந்த தைரியத்தில் தானே இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கிரானி பார்த்தா உடனே பாருங்க. நிறைய ட்ரிக்லாம் பண்ணியிருக்கேன். இருக்குங்களா? இதான் கிரானி ரூம். ஸ்பான் ஆகி வரும். அதுக்குன்னு நம்ம அடித்த உடனே இங்கே தான் ஸ்பான் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிச்சனில் அப்பப்போ ஸ்பான் ஆகும். கிராண்ட் சாப்டர் 2ல் இவன் நிறைய ப்ளே பண்ணியிருக்கான். ரொம்ப 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 நம்ம அதான் அவன் தைரியமாக அந்த மொட்டைக்கும் சொட்டைக்கும் பயப்படாமல் இருக்கான்.
அம்மா கிராணி சாப்பிட்டு டூவில் அவங்க 2 பேரும் வச்சு எஸ்கேப் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? முடிச்சிடலாம், அது ஒன்றும் இல்லை. ஆனால் ரிலேட் பண்ணிட்டேன். அது பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இல்லை. அங்கதான் இந்த கிராணி சாப்டர் 3ல தான் உயிர் எடுக்குது இந்த கிராணி. நம்ம எங்கே போனாலும் அந்த அங்கே இருக்கும் கரெக்டாக. எங்கே அதை புடிச்சல் பிரிச்சுக்கணும். லோ குவாலிட்டியில் வச்சுட்டாங்க. ஆமாம், இங்கேன்னா இங்கேங்க பொறுமையாக அவன் வேறு நடப்பான். ஃபாஸ்ட்டாக நடந்து தொலைய மாட்டேங்கான். இங்கே ஒரு கல் கிடக்கு. உட்காரு. அங்கன போய் வச்சுருக்கானுங்க அந்த கல்லை. எப்படிலாம் நானும் அங்கே எடுத்துட்டு தான் போயிருப்பேன். அதெல்லாம் எடுக்க முடியாது. நீ என்னவே பண்ணலாம், தலையிலேருந்து தண்ணி குடிச்சாலும் அந்த கல்லை எடுக்க முடியாது. வீட்டை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்தாதான்ப்பா எதுனாலும் காமிக்குது. சரி, ஒன்றுமே இல்லையா? உனக்கு நீ எதுவுமே இல்லை. எனக்குலாம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? இதுக்குள்ள ட்ரென்ட்டி அதுக்குள்ளே போகிறோம். செடிக்கு மேலே வந்து எடுக்கணும். கிராணி வருமே, கன்ஃபார்ம் வரும். வராமல் இருக்காத கதவு திறந்து வராது. ஒன்றா கேட்க முடியாது. என்ன இப்படி அடிச்சிட்டேன்? உங்களுக்கு டக்குன்னு இருந்தாடி. மண்டையிலே இப்படி தான் அடிக்கணும், அப்போ தான் அவுட் ஆகுது. இன்னும் 2 நிமிஷம் 30 செகண்ட். இதெல்லாம் பொய். டக்குன்னு வந்துடும். கல்லுங்களா அதை அவங்கள எடுக்க முடியுமா? அங்கிட்டு போ. உட்காரு. அப்படி சைடில் போ. சைடு போனேன். அங்கே ஓடி இன்னும் கல் அதுக்குள்ளே போய் உட்காந்துருக்கு. நான் சைடில் தான் கிடைக்குதுன்னு பார்த்தேன். கட்டைக்கு உள்ளே கிடக்கு. அங்கோடி போங்க. ஒரு பலகை வச்சுருப்பானுங்க. இல்லையா, இன்னத்துக்கு கிராணி 1 நிமிஷம் ஆகிட்டதுக்கு ஒரு கல் தடுது. அவ்வளோதாங்க, இன்னும் வரைஞ்சி போச்சு பாருங்கள். 1 நிமிஷம் 30 செகண்ட் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயும் கிராணி வந்துட்டு 30 செகண்ட் சொல்லிச்சது. ஏன்னா அந்த ரூமை எவனுமே திறக்க மாட்டாங்க. அந்த ரூமுக்கு போய் திறந்து பாருங்க ஏதாவது இருக்கான்ட்டு. இந்த ரூம்லையா? இந்த ரூமில் என்ன இருக்குது? ஒரு இதுவும் கிடையாது. அது திறந்தான் நான் சும்மா நின்னேன். இங்கே ஸ்லாங்க்கு வந்து கீழே அந்த பெட்டாக்கி போடும் இடத்துல இருக்கும். ஆனால் உனக்கு எதுவுமே இல்லாத சேஃப் லாக்கி எனக்கு கிடைக்கும் எப்போவுமே. இப்போ சேஃப் லாக்கி சென்டினேட்டருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், சென்டினேட்டருக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்ல போனால் இன்னும் ஒரு எஸ்கேப்புக்கு தேவையான ஒரு பொருள் கூட எனக்கு இன்னும் கிடைக்கல. நான் அதனால் எனக்கு என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன்னு தெரியவே இல்லை. என்னது இருக்குங்க? ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, அதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அப்போ அங்கே சுற்றிட்டு வா மேலே. கீழே போ, இப்படி போ, இப்படி போ, ஸ்ட்ரைட்டு போ, ரைட்டு, லெஃப்ட்டு, இது கரெக்டு. நான் எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்தோம்னே இதே மாதிரி தான் பண்ணேன். ஆனால் அங்கே அடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆமாம், அடைச்சிருக்கும். ஏன் மணி அடிச்சதை பார்த்துட்டியா? அதான் நான் மறக்க மாட்டேன். மொட்டை மாடிலேருந்து ஒரு நீயாமே மேலே போகிற. மொட்டை மாடலாம் வந்து வராது. மொட்டை மாடலேருந்து வந்து அதுக்கு மொட்டை முளைச்சிக்கும் தான் வராது. அதே ஷார்ப்பில் நம்ம இருக்கணும். அப்போதான் ஸ்பான் ஆயிருக்கு. நீ வந்துருவியா? எங்கே பார்த்துருவோம். கீழே விழுந்துருவிய? நான் விழ மாட்டேனே. இப்போ கிராணி இங்கே வந்து நிற்கும் கொஞ்ச நேரத்தில். அங்கெல்லாம் நான் வர மாட்டேன். மாறுதான் எனக்கு டோர் ஸ்கேப்பே தான். நம்ம என்ன பேர் பண்ணலாம்?
டக்குன்னு போல குனிஞ்சா உட்காந்து போனால் ஸ்பீடாக ஓட முடியாது. இது வந்து அறிவு கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம இது பண்ணோம் தள்ளிப்போ போட் லிஃப்ட் மேலே இருக்கு தெரியுது. ஹாட் லிஃப்ட் மேலே இருக்கு. என்னடா ஒரு எஸ்கேப் கூட கிடைக்கல, 10 நிமிஷம் அதுக்கு மணி ஆயிட்டானா. இன்னைக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது காய்ஸ். அது சொல்ல மாட்டேன் காய். நேற்று கிராண்ட் இங்கே வந்துட்டு ரிட்டன் திரும்பி போயிருக்கணுமே. வந்துட்டு டைம் இருக்காது. கொஞ்சம் இருக்கு வந்துடுச்சு பாரு. போகும்போது என் சைடு போதும், அந்த சைடு நம்ம போகக்கூடாது, அவ்வளோதான். அப்போ அந்த சைடு போகுதுன்னா கதவு திறந்து வச்சுட்டு போயிட்டா இதான் நமக்கு சிம்பிள். இது நம்மளே திறக்கணுமா, அதுதான் வேலை ஈஸி ஆகிக்கிட்டு. நல்லா அப்படியே கிடச்சிருந்தா நான் என்னத்துக்கு இப்படி பண்ணியிருக்க மாட்டேனே. இந்த கிழமை அப்படியே கிடச்சிருந்தா என்னத்துக்கு இப்படி பண்ணியிருக்க மாட்டேனே. செட்கி அங்கே இருக்கு, பார்த்துட்டேன் காக்கா கிட்ட. அதுக்கடுத்து இன்னொன்று எடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு செடிக்கு எடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு ட்ரைடு வேணும், இல்லை கன்று வேணும். கன்று கிடையாது, இல்லை கண்ணு எதுக்கு கண்ணு? அந்த காக்காவை சொல்ற. ஓஹோ, ட்ரைடு ஓட்டு உனக்கு தேவை. ஃபயர் செட்கி எடுக்க ஏதோ ஃபுட்டு வரணும். காமெடி திரும்பினோடனே வர பற்றி இருக்கிறாண்டி. இன்னொரு கல் எடுத்துட்டு போ. இன்னொரு கல் இருக்கு மேலே போய் அங்கே பார்த்து தள்ளி விடாதுக்கு. அதுக்கு பாட்டெல்லாம் தேவையே இல்லை பதில். எஸ்கேப் பண்ண தேவை. ஆமாம், எஸ்கேப் பண்ண தேவை. எட்லாக்கி சூட்டு படித்து எதாக இருக்கணும். ஃபியூஸ் கிடச்சிட்டு நம்ம வெப்பனிங்க போட்டுருவோம். ரோபார்னு ஜென்ரேட்டர் கேபிள் எங்கே இருக்குன்ட்டு இப்போ பாருங்க, ஃபயர் விட்டுருக்கோம். ஜென்ரேட்டர் கேபிள் எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போதைக்கு நான் அந்த ஷெட்டில் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். முடிஞ்சு போச்சு. ட்ரைட் வுட் மட்டும் கிடச்சிருச்சுன்னா முடிஞ்சிச்சு. இந்த ட்ரைட் வுட்லேயே நிற்காத நீ. ஃபயர் வுட்டு அதுவும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே எங்கே இருக்கும் அது? இதை எடுக்க தேவையில்ல, தேவையே விடாது. எங்கே போச்சுல, நம்ம கீழே போகணும். நம்ம க்ரோபார் எடுக்க அடுத்து ஜென்ரேட்டர் கேபிள் எடுக்கணும். அது வரணுங்க. எத்தனை வாட்டி வந்துட்டு போகணும் இருக்குங்கயா. ஒரு கை தான் இருக்கும் எனக்கு. தெரில, 2 கையும் இருந்துச்சுன்னா நல்லது தான். ஒரு பாட்டு பாடக்கூடாதுல்ல? பாட்டெலாம் வேணாம். பாட்டு அம்மா ஸ்ட்ரைட்டாக ரொம்ப செஞ்சு நான் ரொம்ப உள்ளே போய் பார்த்தா அங்கே ஃபயர் இருக்கு. பார்த்து நானே அப்படி சொல்லி கிராண்ட் கீழே இருந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நானும் வந்தேன். கிராண்ட் இருக்காங்க.
தேங்காய் வச்சுட்டாங்க புரியலை. நான் கொஞ்சம் பார்த்தா புரிஞ்சு வருது. மேலேங்க நான் பார்த்தோம். இங்கே ஓடி பாரா சாரி வெட்லாக்கி கிட்டாரா இது தோசா இப்போ உனக்கு தேவையான கேட்டா தேங்காய் ஊற்றிக்கு இங்கே போட்டு சப்போட்டுக்கு இங்கே வரும். தேங்காய் எடுத்துட்டு தான் போகணும். எதுக்கு இல்லை எனக்கு புரியல. எதுக்கு சத்தம் விட்டேன்? அதான் இப்போ சத்தம் விட்டாங்க கிராண்டிங் வருமா? 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துக்குள்ள வீடியோலாம் முடிச்சிருவோம். அதெல்லாம் ஓகே தான். இப்போ நம்ம ஃபயர்வுட்டு மட்டும் எங்கேயாவது கிடைக்கும். முட்டை எங்கேயாவது கிடைக்கும். மற்றபடி எல்லாமே கிடச்சிட்டு தீப்பெட்டி கூட கிடச்சிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு பொருளாகவே கிடச்சது தீப்பெட்டி தான். ஏன்னா இன்னும் காங்கல கிராணியை நேரத்துக்கு சொல்ல மாட்டேன் வந்துட்டோங்க மண்டை. ஆமாம் அந்த வந்துட்டு போகிற ஜஸ்ட் மிஸ். இப்போ வெளியே போயிருந்தானே அவ்வளோதான். கிராணி இந்த சைடு போகுது. நம்ம வெளியே போய் ஒரு கட்டு பண்ணிட்டு டக்குன்னு ஒரு பேய்க்கிறோம் கிராணி. ஒரு டக்கு டக்குன்னு வந்துருப்போம். இதில் கூட ட்ராப்பு போடுமா? ஆமாம். இதோட சத்தம் பயங்கரமாக கேட்கும். எப்படி இதுக்கு காலையில் இருக்க போகுது தெரிஞ்சு வச்சிருக்கேன். சொல்ல வேண்டியது அப்படியே. தேங்காவோட இன்னொரு பீஸ் கிடக்கும். அந்த சத்தத்துக்கு கிராணி அங்கே போயிருக்கணும். ஒன்றும் செய்யாது. நம்ம மாடிக்கு போவோம். சேஃப் லாக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி ரெடி தான் மொத்தமாக எல்லாமே. சரி கீழே தான் இருக்கா? இந்த செடியை எடுத்தா மட்டும் ஏன் இது கிராண்டிங் பண்ணி ரெட் ஆகுது? அதோட குழந்தைய அதோட பேசி அழிக்க போகிற மக்கள் அதுக்கெல்லாம் அதோட தான் ரெட் ஆகிடுது. இந்த இது சென்டர்னால தான் நீ வைக்கவே இல்லையே. அப்புறம் ஏன் வந்துச்சு? அதெல்லாம் வரதான் தெரியும். எனக்கு சேஃப் லாக்கி தான் தெரியும். எனக்கு சேஃப் லாக்கி எதுக்கு போய் கீழே போட்டா ரெடிமேட் சப்பாத்தி ரெடி. எங்கே நின்று கிராண்டி பார்த்துச்சோம். என்னாச்சுன்னு கிராணி பார்த்த சவுண்டு கிடைச்சிரு. உடனே ஓடி வந்துட்டேன். எங்கே நின்று பார்த்துச்சோ திக்கு நைட்டு எனக்கு மனசம். அதனால தான் எப்படி என்ன பண்ணட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். கண்ணு முன்னாடி கூட வரல. அது எங்கேயோ நின்று பார்த்துட்டு போகிறேன். ரைடு ஓடு 19 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மேலே போகும்போது கீழே சத்தம் போட்டோம்லா. அந்த லிஸ்ட்டு சத்தம் போடுற சத்தத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. டக்குனோடல ட்ரெயின்க்கு நல்ல நல்ல பொருளாக கொடுக்கானுங்களா? டயரோட கண்டுபிடிச்சிட்டு சொன்னேன் எங்க. நான் கண்டே பிடிக்கல ஃபயரோட. அவரோட அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி சென்டிமீட்டர்லாம் அடிச்சு வந்திருக்கேன். இதுக்கு மேலே சேஃப் லாக் மட்டும் தான் இருக்குது. சேஃப் லாக் தான் இப்போ தந்தோமே.
சேஃப் லாக்கையா சேஃப் லாக்கில் பெட் லாக்கி நமக்கு எங்கே இருக்கா அந்த உட்டு எங்கே இருக்கா அந்த உட்டு நீ சொல்ல கரெக்டாக கண்ணி போட சொல்லு கரெக்டாக கண்ணி போட கன்ஃபார்ம் சேஃப் லாக்கில் தான் இருக்கு நான் சேஃப் லாக்கு இல்லை என்ன பார்த்துறேன் இருக்கா ஓடலாம் எங்கேயும் இது கிடைக்க மாட்டேங்குது பெட் லாக்கில் தான் இருக்கும் நினைக்கிறேன் அது மட்டும் தான் ஓப்பன் பண்ணு நம்ம சொல்ல போனால் மேலே போய் உடச்சி பார்த்தியா இது மேலே ஒரு பாக்ஸ் இருக்கு அதையும் உடச்சி பார்த்துட்டேன் அது என்ன இருக்கு அதில் தான் தேங்காய் இருந்துச்சு தேங்காய் 21 நிமிஷம் இருக்கு முடிச்சிடலாம் நான் நினச்சேன் அடங்க மக்கா இங்கே ஃபயர் விட்ட பார்க்க மறந்துட்டேன் மேலே எல்லாம் செஞ்சுட்டு மண்டைக்கு மேலே கொண்டையும் மறந்துட்டேன் மேடா இது சம்மந்தமே இல்லாமல் பெட் லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மேடம் சாரி சேஃப் லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மேடம் போட்டு நீ சத்தம் போடலாட்டி இங்கே தான் வரும் அது ஏன் மேலே வைக்கிற போதுதான் கண்டுபிடிக்கிறது அப்பெல்லாம் கண்டுபிடிச்சது இந்த கிழங்கு கொஞ்சம் மூளை இல்லாத கிழங்கு தான் மூளை இருக்க மாதிரி பண்ணும் அவ்வளோதான் பிட்டா ரொம்ப பில்டப் பண்ணும் இப்போ வேறு மேலே வருமா சத்தம் கேட்டதுக்கு அந்த டைம்லையும் நம்ம கீழே போவோம் மேலே போவோம் மேலே போய்ட்டு அந்த ப்ரோஃப்ட் ஷெட்கி எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே போய் ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துகிட்டு மக்கா இங்கே இன்னும் கிளிச் ஆகிட்டு கிடக்குது ஷெட்கி எடுத்துகிட்டு போனட்டாப்பே அந்த இப்போ தான் செகண்ட் ஃப்ளோர் வந்துருக்கு அவங்க நம்மளுக்கு தெரியாமல் இருக்காங்க இந்த ஆக்ஷன் வேறு போடுவாங்க இந்த இதுதான் பிடிக்காம ஜன்னல் கிட்ட போயிருப்பேன் கல் எப்பவுமே தேவைப்பட்டாலும் தேவைப்படலான்னு பொறுக்கி வச்சுக்கோங்க அதான் நல்லது ஜென்ரேட்டர் கேபிள் உள்ளே போய் பார்த்தா ஆக்ஷன் 23 நிமிஷம் செகண்ட்ஸ் ஸ்பீடாக போகுது ஆன்சர் போகுது வந்துட்டேன் புரியல அங்கதான் நான் வந்துருக்கேன் அந்த வீடோட ஆன்சர் கிராணி வந்தாலும் வரும் சொல்ல முடியாது தூக்கியே விட்டல இந்த மாதிரி ஒரு வாட்டியும் எனக்கெல்லாம் தூக்கி வாங்கி போட்டதில்ல ஆனால் உண்மையை பயந்துட்டோம்ல இந்த பழைய கேபிளா இல்லை எக்ஸ்ட்ரீம் லாக் கொடுக்கல அதற்கு சந்தோஷம் இப்படி சத்தம் போடும் ஆறு பயத்துல நானே திரும்பி விழுந்துட்டோம்னே திக்குன்னு தூக்கி வாய் போட்டுச்சு அன்சைடு போனால் அன்சைடு இருக்கும் நம்ம வந்து ஷெட்டில் வந்து சத்தம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தா இந்த சைடு வந்தால் இந்த சைடு செவன் அன்சைடே போயிருக்கலாம் போல இப்போ நம்ம இது போய் செக் பண்ணிட்டு துப்பாக்கி வச்சுருக்கேன் பக்கத்தில் வந்தால் ஒரு அடி அடிச்சிருவான் தூரத்தில் இருந்தால் சுட்டுருவான் என்ன வேலைலாம் பண்ணுவானோ
பாருங்க எனக்கு செம்மையான காமெடி இதில் இங்கே இதில் ஓடி வந்து இங்கே உட்காந்துருந்தேன்னே எந்த கதவும் ஞாபகம் இல்லை ஓடி வந்து உட்காந்தேன் கிராணி துரத்துதுன்ட்டு ஓடி என்னமோ இந்த கதவு ஓப்பன் ஆகலை ஏன் ஓப்பன் ஆகலன்ட்டு உட்காந்தேன் உட்காந்து அந்த இடத்துக்குள்ளே உட்காந்துருந்தேன் அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த கதவு ஓப்பனில் இருக்குது ஏன்னு பார்த்தா ஏன் ஓப்பன் ஆகலைன்னு பார்த்தா கிராணி வந்து நின்றுட்டு இருந்துச்சு ஓடிட்டேன்ல இருப்பா நீ பேர் என்னது கேட் லாக் நான் வந்து கேட்டே ஓப்பன் பண்ண நவீன வெளியில் உட்காரச்சுக்கேன் இப்போ அப்பாடா கடைசி 26 நிமிஷம் கழிச்சு தப்பிக்க போகிறோம். என்ட்ராவே 10 நிமிஷம் 10 செகண்ட் பாய்க்கு நீ தப்பிச்சிட்டோம். நீ ஒரு டே கூட எனக்கு வேஸ்ட் பண்ணாமல் தப்பிச்சிருக்கோம்ல. நீ கிராண்ட் டைம் தப்பிச்சாச்சா அடுத்த எஸ்கேப் இருக்குணும். இது வந்து என்ன தெரியுமா கிராண்டியை மறுபடியும் வச்சு ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுவோம் நம்ம. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்.